الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: قل يا أيها الذين هادوا إن زعمتم أنكم أولياء لله من دون الناس فتمنوا الموت إن كنتم صادقين. صدق الله العظيم. பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து காக்கும் ஒரு எல்லை இல்லா பேரருளோன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சாந்தி நபி உத்தம திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், எம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால் புனிதமிக்க ஜுமாவினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்துக்கு சமூகம் அளித்து இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எந்த விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு எங்களை கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும், எவைகளிலிருந்து தவிர்த்து விலகிக் கொள்ளுமாறு தடை உத்தரவிட்டிருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து விலகிக் கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியச் செய்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்திலே மனித கோடியை படைத்து இந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய அத்துணை ஏற்பாடுகளையும் செவ்வனே செய்து கொடுத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் பிறந்தது முதல் மரணிக்கின்ற வரைக்கும் எமக்கு என்னென்ன தேவைகள் ஏற்படுமோ அவை அனைத்தையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் அவை அனைத்தையும் எங்களுக்கு செவ்வனே படைத்து அதை வசப்படுத்தி தந்திருக்கின்றார். கண்ணியமான சோர்களே, பெரியோர்களே, இந்த மதிய நேரத்திலே நாங்கள் எல்லாம் இந்த மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருக்கின்றோம். வெளியிலே வெயில் அடித்து கொண்டிருக்கின்றது. இந்த சூரியன் இருக்கின்றதே, இந்த சூரியனை அல்லாஹ் படைத்து லஷம்சியம் பகீலஹா அன்துதிரிக்கல் கமர வலல் லைல் சாபிகுன் நஹார், இந்த சூரியனை படைத்தது மாத்திரமல்லாமல் அந்த சூரியனை எங்களுக்கு கட்டுப்படுத்தி வசப்படுத்தி தந்திருக்கின்றார். நாங்கள் வெளியிலே இந்த நேரத்திலே நிற்க முடியாமல் நாங்கள் ஓடோடி வந்து மஸ்ஜிதுக்குள் உட்கார்ந்து விடுகின்றோம். இந்த சூரியனுடைய வெப்பத்தை அளவோடு அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். இந்த சூரியனை அல்லாஹ் 9,30,00,000 மைல்களுக்கு அப்பால் இதை அல்லாஹ் நிறுத்தி வைத்திருக்கின்றான். அது தன்னுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது. இந்த சூரியன் சற்று தன்னுடைய இடத்தை விட்டு கீழே இறங்கி விடுமாக இருந்தால் நாங்கள் எல்லாம் கருகி சாம்பலாகி விடுவோம். இந்த சூரியன் சற்று தன்னுடைய இடத்தை விட்டு மேலே உயர்ந்து விடுமாக இருந்தால் நாங்கள் எல்லாம் குளிரினால் நடுங்கி உயிரிழந்து விடுவோம். எனவே அல்லாஹ் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் இந்த உலகத்திலே எங்களுக்காக படைத்து அவைகளை அதற்குரிய இடத்திலே வைத்து அதை வழி நடாத்தி கொண்டிருக்கின்றார். அதை எங்களுக்கு வசப்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவே இந்த உலகத்திலே படைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹ் எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த உயரிய நோக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா எங்களுக்கு காலத்துக்கு காலம் பலவிதமான சந்தர்ப்பங்களை, வெகுமதிகளை தந்து கொண்டே இருக்கின்றார். நாங்கள் திசை திரும்பி செல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சில சோதனைகள் மூலமாக எங்களை அவன் பக்கம் திருப்புகின்றான்.
சில கண்ணியமான மாதங்கள் மூலமாக எங்களை அவன் பக்கம் திருப்புகின்றான். அப்படியான ஒரு சிறப்புமிக்க கண்ணியம் பொருந்திய அந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்து அதனுடைய இறுதி கட்டத்தை எதிர்நோக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இந்த ரமலான் எங்களுக்கு பலவிதமான படிப்பினைகளை எங்களுக்கு படித்து தந்திருக்கின்றது. இந்த ஒரு வருட காலத்திலே எங்களினால் கட்டுப்படுத்த முடியாத இந்த நப்சை, இந்த உள்ளத்தை எங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி பாசறையாக அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கின்றார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ரமலானை அடைந்த நாங்கள் இந்த ரமலானின் மூலமாக அடைய வேண்டிய அந்த பயிற்சியை, அந்த பெருபேரை நாங்கள் அடைந்தோமா இல்லையா என்பது பற்றி இந்த நேரத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இவ்வாறான சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தருவது எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டும். பாவ சுமைகளோடு பாவ கரைகளோடு பயணிக்கின்ற நாங்கள் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அல்லாஹ்வின் பக்கம் திருப்பப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இவ்வாறான சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா அவ்வாறு தரக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களிலே ஒன்றுதான் அல்லாஹு தஆலா தௌபா என்கின்ற அந்த பாவ மீட்சியை எங்களுக்கு தருகின்றார். இந்த ரமலானிலே அல்லாஹ் தினந்தோறும் சஹருடைய நேரத்திலே அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். இந்த அடியான் இடத்திலே அவனுடைய பாவ சுமைகளை நினைத்து அழுவானா என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். எனவே இந்த ரமலானை அடைந்த நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்குரிய பரிகாரத்தை பெற்றுக்கொண்டோமா என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இன்னும் குறுகிய காலங்கள் தான் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த காலங்களுக்குள் இத்திகாஃபுடைய அமல் இருக்கின்றது. இந்த காலங்களுக்குள் நரக விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இந்த காலங்களுக்குள் எங்களுடைய பணங்களை ஜகாத்தை கொடுத்து பரிசுத்தப்பட வேண்டியிருக்கின்றது. இதே போன்று அல்லாஹுடைய தௌபாவை பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த தௌபாவுடைய வாசலை 2 கட்டம் வரைக்கும் விசாலமாக்கி வைத்திருக்கின்றார். அதிலே ஒன்றுதான் இந்த கிழக்கிலே உதிக்கக்கூடிய இந்த சூரியன் மேற்கிலே உதிக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் அதை விரிவுபடுத்தி வைத்திருக்கின்றார். இந்த உலகத்திலே உள்ள அத்தனை மக்களும் இந்த எல்லை வருகின்ற வரைக்கும் அவர்களுடைய தௌபாக்களை அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார். இதே போன்றுதான் கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ரூஹ் பிரிகின்ற அந்த கட்டம் வரைக்கும் அல்லாஹு தஆலா அவன் மௌத்தை அடைகின்ற அந்த கட்டம் வரைக்கும் இவனுடைய தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் விசாலமாக்கி வைத்திருக்கின்றார். எப்போது இவனுடைய தொண்டை குழியை பலவுலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன், இவனுடைய ரூஹ் அந்த தொண்டை குழியை அடைகின்ற வரைக்கும் அல்லாஹ் இவனுடைய தௌபாவுடைய வாசலை விசாலமாக்கி வைத்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு இஸ்திக்பார் தௌபா என்பது நாங்கள் மஸ்ஜிதிலே இருந்து தௌபா செய்யலாம், வீதியிலே இஸ்திக்பார் செய்யலாம், பிரயாணத்திலே இஸ்திக்பார் செய்யலாம், உறங்கிக் கொண்டு இஸ்திக்பார் செய்யலாம், வீட்டிலே இஸ்திக்பார் செய்யலாம். இவ்வாறு இந்த தௌபாவுடைய இஸ்திக்பாருடைய வாசலை அல்லாஹ் விசாலப்படுத்தி வைத்திருக்கின்றார். எப்போது இந்த தௌபாவுடைய வாசல் முடிவடையும் என்று சொன்னால், இந்த மனிதனுடைய தொண்டைக்குழி அடைகின்ற போது இவனுடைய அந்த கர்கராவுடைய நேரத்தை இவன் எட்டி விடுகின்றான். அந்த நேரத்திலே தொண்டைக்குழிய அடைந்து விட்டால் இவனுடைய தௌபாவுடைய வாசலை அல்லாஹு தஆலா அடைத்து விடுகின்றான். அந்த நேரத்தில் இவனுடைய வசியத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதன் பின்னால் இவனுடைய சதகாக்களை தர்மம் செய்ய முடியாது. அதன் பின்னால் கண்ணியமானவர்களே, அந்த தொண்டைக்குழியை அடைகின்ற போது இவனுக்கு எல்லாம் அங்கே காட்டப்பட இருக்கின்றது. இவனுடைய உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை இவன் அங்கே கண்டுகொள்வான். மறுமையினுடைய யதார்த்தத்தை இவன் கண்டுகொள்வான். மலக்குல் மௌத்தை அவன் கண்டுகொள்வான். நரகத்தை இவன் அங்கே பார்ப்பான். கபருடைய வாழ்க்கையை அங்கே பார்க்க இருக்கின்றான். இதையெல்லாம் உலகத்தினுடைய உண்மையான யதார்த்தத்தை எல்லாம் கண்டதன் பின்னால் இந்த மனிதன் துடிப்பார், என்னுடைய சதகாக்களை, என்னுடைய சொத்துக்களை அல்லாஹுக்காக வேண்டி நான் சதகா செய்ய வேண்டும், என்னுடைய பாவங்களை அல்லாஹ்விடத்திலே நான் மன்றாட வேண்டும் என்று அந்த கட்டத்திலே துடித்துக் கொண்டிருப்பார். கண்ணியமானவர்களே, இந்த கர்கராவுடைய நிலை என்பது
எனக்கும் இருக்கின்றது, உங்களுக்கும் இருக்கின்றது, சிறுவர்களுக்கும் இருக்கின்றது, தாய்மார்களுக்கும் இருக்கின்றது, வயோதிபர்களுக்கும் இருக்கின்றது. இந்த கர்கராவுடைய இந்த அதிபயங்கரமான நிலையில இருந்து யாருமே தப்பிக்கொள்ள முடியாது. அவர் எவ்வளவு பெரிய இபாதத்து சாலிஹீனாக இருந்தாலும் அந்த கர்கராவுடைய அந்த பயங்கரமான நிலையிலே இருந்து தப்பிக்கொள்ளவே முடியாது. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்திலே பக்கத்திலே அன்பாக அரவணைத்த மனைவி நின்று கொண்டிருப்பாள். அங்கே சிறு வயதிலே இருந்து பால் ஊட்டி வளர்த்த தாய் நின்று கொண்டிருப்பாள். சிறிய வயதிலே இருந்து தனக்காக உழைத்து சம்பாதித்த அந்த தந்தை நின்று கொண்டிருப்பார். தான் வளர்த்தெடுத்த அந்த குழந்தைகள் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். இங்கே தந்தைக்கு அந்த மகனுக்கு கர்கராவுடைய நிலை, சக்ராத், அந்த ரூ அவனுடைய தொண்டை குழியிலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேதனை இருக்கின்றது. இது ஒரு தாயினுடைய பிரசவத்தை விட அதிபயங்கரமான. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் இந்த மனிதன் அனைவரையும் திரும்பி பார்ப்பான். யாராவது என்னால் என்னை காப்பாற்ற முடியுமா? பாவியான மனிதனாக இருந்தால் இவன் அந்த நேரத்திலே துடித்துக் கொண்டிருப்பான். என்னுடைய ரூ சிக்கிக் கொண்டதே, எனக்கு இந்த கடும் வேதனையான கட்டமாக இருக்கின்றது, இதிலே இருந்து யாராலும் என்னை விடுபட வைக்க முடியாதா என்று பதறிக் கொண்டிருப்பான். ஆனால் அந்த வேதனையை, அந்த சோதனையை பக்கத்திலே இருக்கக்கூடிய எவராலும் அதை பார்த்துவிட முடியாது. மகன் அங்கே எதிர்பார்த்து கொண்டிருப்பார். பல கோடி லட்சம் ரூபாய்களுக்கு அவர் சொந்தக்காரராக இருப்பார். அத்தனையும் கொடுத்து என்னுடைய தந்தையை பாதுகாக்க இவர் தயார். தந்தை இருப்பார், பல மில்லியன் கணக்கான சொத்து மத்துக்களை வைத்துக் கொண்டிருப்பார். இந்த மகனை அந்த வேதனையிலே இருந்து அத்தனை சொத்தையும் கொடுத்தாவது இவரை பாதுகாக்க வேண்டும் என்று சொத்துக்களை இழக்க தயார். தாய் இருப்பார், தன்னுடைய உயிரை கொடுத்தேனும் என்னுடைய குழந்தையை இந்த கர்கராவிலே இருந்து நான் பாதுகாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பார். மனைவி இருப்பார், தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து உயிரை கொடுத்து என்னுடைய கணவனை பாதுகாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பார். கண்ணியமான சோர்களே, பெரியோர்களே, அந்த தாயினாலும் இந்த குழந்தையை பாதுகாக்க முடியாது, அந்த தந்தையினாலும் இந்த குழந்தையை பாதுகாக்க முடியாது, அந்த மனைவியாலும் இந்த கணவனை பாதுகாக்க முடியாது, அந்த மகனினாலும் இந்த தந்தையை கர்கராவை நீக்கிவிட முடியாது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அது அதிபயங்கரமான நேரம். அதை வர்ணிப்பதற்கு இந்த உலகத்திலே தண்டனையே கிடையாது. அந்த நிலையை வர்ணிப்பதற்கு இந்த உலகத்திலே அதை போன்ற சோதனையே கிடையாது. அது பயங்கரமான, மிக கஷ்டமான ஒரு நேரம் தான் அந்த கர்கராவுடைய நேரமாக இருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, சவர்களே, அந்த சக்கராத்துடைய நேரம் இருக்கின்றது, அந்த ரூ தொண்டைக்குள்ளே அடைகின்ற நேரம் இருக்கின்றது. அதற்கு முன்னால் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். எங்களுடைய தௌபாக்களை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான், எங்களுடைய வசியத்துகளை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான், எங்களுடைய துஆக்களை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான், எங்களுடைய சதகாக்களை, ஜகாத்களை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். கண்ணியமானவர்களே, அந்த நிலை வந்துவிட்டால் எங்களுக்கு எல்லாமே விளங்கிவிடும். நாங்கள் துடித்துக் கொண்டிருப்போம். ரப்பனா அப்சர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்திலே, அந்த அதிபயங்கரமான நேரத்திலே ரூஹ் இவனுடைய உயிரிலே, உடலிலே இருந்து கலட்டப்படக்கூடிய நேரம் இருக்கின்றது. இவன் துடிப்பான், அனைத்தையும் பார்த்து விடுவான், உலகத்தையும் பார்த்து விடுவான், மர்மையையும் பார்த்து விடுவான், மலக்குல் மௌத்தையும் பார்த்து விடுவான். இப்போது அல்லாஹ் இடத்திலே மன்றாடுவான், யா அல்லாஹ், நான் பார்த்து விட்டேன், யா அல்லாஹ், நான் செவிமடுத்து விட்டேன், யா அல்லாஹ், உணர்ந்து விட்டேன், யா அல்லாஹ், எல்லாமே பொய், யா அல்லாஹ், எனக்கு சற்று ஒரு நிமிடம் தருவாயா, ஒரு செகண்ட் எனக்கு தருவாயா? கல்லா இன்னஹா கலிமத்துன் வகாயிலுஹா. இவன் புலம்பக்கூடிய வெறும் பேச்சு என்று அல்லாஹ் இயேசுவான். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சந்தர்ப்பம், ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு சந்தர்ப்பம். ஆனால் அந்த கர்கராவுடைய நேரம் இருக்கின்றது, ஒரு செகண்ட் கூட எங்களுக்கு பிற்படுத்தப்பட மாட்டார். நாங்கள் யாருடைய மகனாக இருக்கலாம், யாரை பெற்றெடுத்த தகப்பனாக இருக்கலாம், யாருக்கும் எந்த அவகாசமும் அந்த நேரத்திலே கொடுக்கப்பட முடியாது.